உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியும் ராசிக்கு 4ஆம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் சஷ்டாம்சம் பெற்றாலும் 6, 8, 12 போய் மறைந்தாலும் அவங்களுக்கு சுகம் இல்லை. ஒரு ஆண் ஜாதகத்துல திருமணத்துக்கு 3ஆம் இடம் நல்லா இருக்கணும், 4ஆம் இடமும் நல்லா இருக்கணும். இது 2 கெட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் 7 நல்லா இருக்கணும், 11 நல்லா இருக்கணும். எது வேண்டாம்னு துறவு வாழ்க்கைக்கு போறது சனி. சூரிய ஈஸ்வரன் 4 சுகம். அப்ப சேலத்துல பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல சுக வன ஈஸ்வரர், விருத்தாசலம் பக்கத்துல திட்டக்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இங்க சுக ஆசன பெருமாள். சனி கல்லு, அது கல்லு வச்சு கும்புற சாமி. சொல்லியாச்சு போயாச்சு, அவருக்கு நடந்துச்சு. பொதுவாக 4ஆம் இடம் கிடக்கூடாது ஒரு ஜாதகத்தில். இப்போ எனக்கு 4ஆம் இடம் கெட்டு போச்சு, ஆனால் கல்யாணம் பண்ணி குழந்தைகளாக இருக்குது. அதே மாதிரி ஜாதகங்கள் 4ஆம் இடம் பலமாகி கல்யாணம் ஆகாத ஜாதகமும் இருக்குது. உங்களோட அனுபவத்தில் கர்ணநாதன்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பத்திர கரணம் அப்படின்னாலே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஆக்சுவலாக கோழி. வள்ளூர் பார்க்கும் பொழுது இவங்க ஆக்டிவ் ஆவாங்க. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு பிரியாவின் அன்பு வணக்கங்கள். ஜோதிட தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு ஆதன் ஆன்மீகத்தில் நம்ம தொடர்ந்து பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உலகெங்கிலும் நடக்கிற அனைத்து விஷயங்களும் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட ஆதன் செயலியை உடனே டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நான் என் வாழ்க்கையில் என்ன சுகத்தை கண்டேன், இது வரைக்கும் என் வாழ்க்கையில் சுகமாக எதுவுமே நான் அனுபவிச்சதே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம நிறைய பேர் அப்படி சொல்லி கேட்டிருப்போம். அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்காயா? தீர்வும் இருக்குது, ஆனால் அவங்களுடைய மனசை தான் மாற்றிக்கிறணும். பொதுவாக 4ஆம் இடம் சுகஸ்தானம் 6, 8, 12 வரும் பொழுது கண்டிப்பாக 4 கூட 6, 8, 4ங்கிறது சுகம். 4ங்கிறது அம்மா. ஒரு குழந்தைக்கு யார் சுகம்? பிறந்த குழந்தைக்கு யார் சுகம்? அம்மா. தாய்மடி தான் சுகம். வேறு யாரும் தூக்குனா கற்றுதா இல்லையா, அங்குதா இல்லையா, புரியுதா இல்லையா? ஒரு 6 மாத குழந்தை, ஒரு 1 வயசு குழந்தையா கூட இருக்கட்டும், வேறு யாரும் புதுசாக போய் தூக்குனா கற்றுதா இல்லையா? அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து அவங்களுடைய பரிசம் பட்டு வளருது. அப்போ 4ஆம் இடம் தான் அம்மா, 4ஆம் இடம் தான் சுகம். கரெக்டாக? இந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியும் ராசிக்கு 4ஆம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் சஷ்டாம்சம் பெற்றாலும், ஒருவருக்கொருவர் லக்னப்படி 4 கூடையவரும் ராசிக்கு 4 கூடையவரும் ஒருவருக்கொருவர் சஷ்டாம்சம் பெற்றாலும் 6, 8, 12 போய் மறைந்தாலும் அவங்களுக்கு சுகம் இல்லை, திருமணம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார் சிந்தாரிப்பேட்டையில். அவர் ஜாதகத்தில் இது மாதிரி இருக்குது. நெருங்கிய நண்பர் சிந்தாரிப்பேட்டையில் இருக்கார். அவர் ஜாதகத்தில் அது மாதிரி இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் கல்யாணம் இல்லை. கல்யாண சுந்தரம் கல்யாணம் இல்லைங்கிற மாதிரி இன்றைக்கி வரைக்கும் கல்யாணம் இல்லை. அவருக்கு வயசு கிட்டத்தட்ட என்னோட ஒரு 5, 6 வயசு கம்மியாக இருப்பார், அவ்வளோதான் இருக்கும். இப்போ எனக்கே 53 வயசு ஆச்சு, அவர் வயசு கம்மியாக இருக்கும். அப்போ அவருக்கு என்ன மேரேஜ் ஆகலை. அப்போ அவங்க ஜாதகங்களுக்கு அந்த ஜாதகத்தக்கவாறு பரிகாரம் எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் முதல்ல ஒரு ஆண் ஜாதகத்தில் திருமணத்துக்கு 3ஆம் இடம் நல்லா இருக்கணும், 4ஆம் இடமும் நல்லா இருக்கணும். இது 2 கெட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் 7 நல்லா இருக்கணும், 11 நல்லா இருக்கணும். இதெல்லாம் காமத்திரிகோண வீடுகள்னு பேர். ஜோதிடத்தில் எல்லாமே சொல்ல முடியும். தாம்பத்திய வீடுகள்னு இருக்குது, காமத்திரிகோண வீடுன்னு இருக்குது. காமத்திரிகோணம்னே ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு ஜோதிட கான்செப்டே இருக்குது. அது ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் போட்டிருப்பேன் நான். நீங்கள் கூகுளில் போய் காமத்திரிகோணம்னு அடித்தா என்னுடைய வீடியோ தான் வரும், வேறு யாரும் அதை பற்றி பேசவும் இல்லை. கூகுளில் போய் அடித்தாலே அது என்னுடைய ஸ்ரீ ஜோதிடபிடம்னு யூடியூப் சேனலில் அதை பற்றி பேசியிருப்பேன் பேசிக்கலையே. அப்புறம் எங்கள் நண்பர்களும் ஏனே அதை போய் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை, இது பொருத்தத்துக்கு அது முக்கியம். இது எல்லா ஜோடருக்கும் தெரியும். எனக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருச்சுன்னாலாம் பீத்திக்கலாம் இல்லை, எல்லா ஜோடருக்கும் தெரியும். அது இளமறை காயாக இருக்கட்டும்னு அதெல்லாம் மூடி வச்சுருக்கிறாங்க. ஸோ தாம்பத்தியம் தப்புனா நம்ம பிறந்ததே தப்பு. தாம்பத்தியம் தப்புனா நாம் பிறந்ததே தப்பு தானே. இறைவனுக்குள்ளேயே தாம்பத்தியம்னு இருக்கா இல்லையா? இறைவனுக்கே பள்ளியறை பூஜை பண்ணுறாங்களா இல்லையா? ஒரு ஜீவராசி ஒரு ஜீவராசியோட இணைதுங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ அந்த ஜாதகத்தில் அது எல்லாமே கெட்டு கிடக்கு. அப்போ இதெல்லாம் கெட்டுச்சுன்னா எல்லாமே அவுட்டு. 4ஆம் இடம் ஒரு ஜாதத்தில் கிடக்கூடாது. 4 சுகம், எல்லா விதமான சுகமும் 4ஆம் இடம் தான். அம்மா தாய்மொழி சுகம், நோய் இல்லாமல் வாழ்கிறதும் சுகம், வீடு வண்டி இல்லை எனக்கு இல்லைன்னு சொல்கிறது அது ஒரு சுகம் தான். சொந்த வீட்டில் படுத்துங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? நானும் வேலைக்கு போய் சம்பாரித்து வீடு கட்டி ஏன் சொந்த வீட்டில் படுத்துங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? தான் வீட்டில் படுத்துங்கிறது சுகம்தான். ஸோ ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி கிடக்கூடாது. அப்படி கெட்ட ஜாதகங்களுக்கு நான் சில பரிகாரங்கள் சொல்லி எல்லாருக்கும் நடக்கலை, சில பேருக்கு நடந்திருக்கு. அதுக்காக
கீழே கமெண்ட்டில் எல்லாருக்கும் நடந்துருச்சா? நான் எல்லாருக்கும் நடக்கான்னு தானே சொல்கிறேன். நான் சொல்லி எல்லாருக்கும் நடந்துருச்சான்னு தானே நானே சொல்கிறேன். எந்த ஜோசியரை சொல்ல சொல்லுங்கள். எல்லா ஜோசியரும் நான் சொல்லி நடந்துச்சுருவாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் யதார்த்தம். நான் சொல்லி நடந்தது இருக்குது, நடக்காததும் இருக்குது. நான் சொல்லி நடந்ததும் இருக்குது, நடக்காதும் இருக்குது. தென்னிந்தியாவின் மாபெரும் ஜோதிடர் வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் ஐயாவுக்கு சொல்லி ஒன்றுமே நடக்கலைன்னு அவரே எழுதியிருக்கார் புத்தகத்தில். வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான்னு ஒருத்தர் இருந்தார். அவரை மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பேச்சாளர் யாரும் கிடையாது. பெருங்காயத்தை பற்றி பேசணும்னா 4 மணி நேரம் பேசுவார். பெருங்காயத்தை பற்றி பேசணும்னா 4 மணி நேரம் பெருங்காயத்தை பற்றி பேசுவார். பெருங்காயம் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது, எந்தெந்த நாடுகள்லாம் அது இருக்குன்னு பேசுவார். அப்பேற்பட்டவருக்கு என்னுடைய குருநாதர் நான் சொல்லி எதுவுமே அவருக்கு நடக்கலைன்னு எழுதியிருக்காரு புத்தகத்தில். அப்போ அவர் எவ்வளோ ஒரு குருநாதர் அவர். அப்போ அவரோட நாங்கள் கரெக்டாக இருக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி நம்ம சொல்லி எல்லாம் நடந்துருச்சா? இல்லை. சில பேருக்கு நடந்திருக்கு, அவ்வளோதான். அது யாருக்கு யார் மூலமாக நடக்குன்னு கணக்கு இருக்குது. இது ஓப்பனாக யாரையா சொல்லுங்கள். நான் அப்படிலாம் இல்லை. நான் ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுவேன். நான் சொல்லி நடக்கலாம் இருக்குது. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், நான் சொல்லி நடக்கவே இல்லை. 1980 பிறந்தவர், இன்றைக்கி வரைக்கும் கல்யாணம் ஆகலை. க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒரு ஜோசியரால் தான் பஞ்சாயத்து வந்துச்சு. அதுலேயுமே என்னுடைய ஒரு குருநாதர்கிட்ட போய் ஜாதகத்தை கொண்டே கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் போய் பார்த்துட்டு வரேன். அவர் சந்திக்க முடியல. ஒரு குருநாதர்கிட்ட போய் ஒரு ஜாதகத்தை கொண்டே வாங்கியாச்சு, கொண்டே காட்டியாச்சு. இவருக்கு திருமணம் இல்லை, விதவை பெண்ணை திருமணம் செய்யலாம்னு எழுதி கொடுத்தாரு. கைம்பெண்ணை திருமணம் செய்யலாம்னு எழுதி கொடுத்தாரு. அவர் இன்னொரு நண்பர் மூலமாக, என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இன்னொரு நண்பர் மூலமாக என் குருநாதரை போய் சந்திச்சிருக்காரு. சூப்பர் பெண் அமையும்னு எழுதி கொடுத்தாரு. என்ன சொல்கிறது? அப்போ குருநாதர் தப்பா, இவர் நேரம் தப்புன்னு தான் சொல்லணும். என் குருநாதர் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அன்னைக்கு இவர் போன நேரமும் அவருக்கு இருந்த பிரசன்னமும் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அவர் சொல்லிட்டாரு. இப்போ என்னாச்சுன்னா, இவர் வந்து அப்போ பொய்யா எழுதி கொடுத்துட்டாரு. எனக்கு வந்து மாதிரி பண்ண கல்யாணம் முடிக்க சொல்லிட்டாரு. வேறு அவர் குருநாதர் இப்படி எழுதி கொடுத்துருக்காரு. இது எழுதி கொடுத்த எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இன்றைக்கி வரைக்கும் கல்யாணம் ஆகலை. இப்போயாவது அவர் உணரணுமா இல்லையா? கண்டிப்பாக உணரலை. சரி, நான் எழுதி கொடுத்த பேப்பரையும் குருநாதர் எழுதி கொடுத்த பேப்பர் 2 வேரியேஷன் பார்த்துருக்கணுமா இல்லையா? ஹேண்ட் ரைட்டிங்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ எல்லாரும் சொல்லி நடந்துடும் அப்படிலாம் இல்லை. வாக்கு பலம்னு ஒன்று இருக்குது. அந்த நேரம் அவங்க வந்த நேரம்னு ஒன்று இருக்குது. இயற்கை அவன் போட்ட முடிச்சுன்னு ஒன்று இருக்குது. இவன் சொல்லி நடக்கணும்னு இருக்குது. இது நம்மளால் இல்லை, பிரபஞ்சத்தினால இது எல்லாமே நடக்குது. இறையருள்னால நடக்குது. 1000 தான் நான் ஜோசியம் படித்தாலும், 1000 தான் நம்ம கற்றுக்கொண்டாலும், சில ஜாதகத்தை பார்த்தா ஒன்றும் ஓடாதுமா. ஒன்றுமே ஓடாது. இது மூளை தானே. இது எவ்வளோ தானே யோசிக்கும். மூளை சோர்வாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? தூங்குறேன்னு தூங்கிடுவாங்க. ஆக்சிஜன் தலைக்கு போகலைன்னா, காற்றோட்டம் இல்லைன்னா, நரம்பு ஓட்டம், ரத்த ஓட்டம் இல்லைன்னா வேலை செய்ய. அதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்துக்கு இந்த மாதிரி வருது. 4ஆம் இடம் கெட்டு, 4ஆம் அதிபதியுடன் சனி சம்மந்தப்பட்டு, 4 சுகம். சூரியன் அப்பன், சூரியன் சிவன். அந்த ஜாதகத்துக்கு 4 கூடையவே சூரியன். ரிஷபலக்கண ஜாதகம் 4 கூடைய சூரியன், 4 கூடைய சூரியன். சித்திரை மாதம் சொல்லக்கூடிய மேச வீட்டில் உச்சமாகி 12ஆம் இடத்தில் மறைந்து சனி பார்வையில் இருக்கிறது. சனி வந்து ஊன கிரகம். சனி ஸ்லோ. சனி வந்து ஒரு விஷயத்தை வந்து ஊனப்படுத்திடும், டேமேஜ் பண்ணிடும். அப்போ சனிங்கிறது வனம், காட்டுக்கு போகிறது சனி. எது வேண்டாம்ட்டு துறவு வாழ்க்கைக்கு போகிறது சனி. சூரிய ஈஸ்வரன் 4 சுகம். அப்போ சேலத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் சுக வன ஈஸ்வரர், வன ஈஸ்வரர். அவரை போய் பாருங்க, நடந்தா சந்தோஷப்பட்டுக்கோங்க. இப்படித்தான் நான் சொல்லியிருக்கிறேன். அவர் போனாரு, என்னமோ அவர் நேரமும் கல்யாணம் ஆகி போச்சு. அவர் நேரம் கல்யாணம் ஆயிடுச்சு. அதே இன்னொரு ஜாதகம் அதே மாதிரியே ஒரு ஜாதகத்தில் அது புதன் நீசம், சனியோட நட்சத்திரத்தில் இருக்குது. லக்கணம் மீன லக்கணம். 4 கூடையர் கெட்டு போயிட்டார். மீன லக்கணத்துக்கு புதனே பாதகாதிபதி. அவரே 12 கூடிய உத்திரட்டாதியில் போய் உட்காந்துட்டார். அந்த புதனே கல்யாணம் ஆகலை. விருத்தாசலம் பக்கத்தில் திட்டக்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே சுக ஆசன பெருமாள். 4 சுகம். 4ஆம் இடம் தான் ஆசனம் போட்டு அமர்ந்து உட்காருதல். அங்கே சனி தடை. சுக ஆசன பெருமாள் அவரை தரிசனம் பண்ணி, சனி கலியுகத்துக்கு அதிபதி, புதன் பெருமாள். அரியலூர் பக்கத்தில் கலிய பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள். கலிய பெருமாளை வேண்டிக்கோங்க. சனி கல், அது கல் வச்சு கும்புற சாமி, வெறும் தூண்டா. அதனால கலிய பெருமாள்னு சொன்னேன். எல்லாருக்கும் கலிய பெருமாள் ஒத்து வருமோ? ஒத்து வராது. சொல்லியாச்சு, போயாச்சு, அவருக்கு நடந்துச்சு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 3 பேர் கல்யாணம் ஆகலை நான் சொல்லி, நமக்கு நெருங்கிய வட்டத்தில்.
நான் சில சாதகங்களை சார் முயற்சி தான் பண்ணணும்னு சொல்லிடுவேன். முயற்சி தான் சொல்லிடுவேன். முடியலைங்கும் போது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு என்ன, ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் முயற்சி பண்ணுறது தான் சொல்லுவார். சீரியஸாக இருந்தால் தலையெல்லாம் போனால் எப்படி காப்பாற்றுவார் டாக்டரு? தலையில் அடிபட்டுருச்சு, கொஞ்சம் பிரெயின் வரைக்கும் பாதிச்சிருக்கு, நரம்புகளில் பாதிப்பு இருக்குது, ஸோ நாங்கள் சர்ஜரி பண்ணுறோம், முயற்சி பண்ணுறோம், அப்படி தானே சொல்லுவார். அது மாதிரி தான் அது ஒரு முயற்சி. அப்படி சொல்லி நடந்த சம்பவங்கள் இருக்குது, நடக்காதது இருக்குது. பொதுவாக 4ஆம் இடம் கிடக்கூடாது ஒரு ஜாதகத்தில். இப்போ எனக்கு 4ஆம் இடம் கெட்டு போச்சு, ஆனால் கல்யாணம் பண்ணி குழந்தைகளாக இருக்குது. அதே மாதிரி ஜாதகங்கள் 4ஆம் இடம் பலமாகி கல்யாணம் ஆகாத ஜாதகமும் இருக்குது. 4 சுகஸ்தானம், அது கிடக்கூடாது ஒரு ஜாதகத்தில். ஹெல்த் இஷ்யூஸுக்கு 4ஆம் இடம் தான். புரியுது. அந்தந்த ஜாதகம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற கோயில் போய் ஒரு முயற்சி பண்ணலாம். அவங்க ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். ஐயா, இப்போ கர்ணநாதன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? நீங்க இது வரைக்கும் அவங்க கர்ணநாதன் பத்தி அந்த அளவுக்கு நம்ம பேசினது கிடையாது. இப்போ கர்ணநாதன் இந்த கோயில் போகலாம், இப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு வராங்க. நீங்க ஏதாவது கர்ணநாதன் பத்தி சொல்லுங்க. உங்களோட அனுபவத்துல கர்ணநாதன்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கர்ணநாதன் ஒரு கான்செப்ட் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அது வந்து கர்ணநாதனுக்கு இந்த தேவதை, இவங்க தான் அதி தேவதைகள்னு இருக்குது. இப்போ உதாரணமாக திருச்செந்தூரை பற்றியே நிறைய பேசிகிட்டு இருக்கனால, நாம் அடியன் பிறந்ததே பத்திரகரணம். பத்திரகரணம் அப்படின்னாலே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஆக்சுவலாக கோழி. சேவல்னு எந்த பஞ்சாங்கத்திலையும் குறிப்பிடலை, எதுலேயுமே பஞ்சாங்கத்தில் குறிப்பிடலை. இவங்களா அதை சேவல்னு மாற்றிக்கிட்டு திருச்செந்தூர் போனாத்தான் சேவர் கொடியவனை பார்த்தாத்தான் வரும்னு சொல்லி கிளப்பி விட்டு இவங்க போகிறாங்க. நான் அதுக்கு வேறு மாதிரி ஏற்கனவே நம்ம என்னுடைய சேனல்லையும் போட்டிருப்பேன், நம்ம ஆதர்லையும் பேசியிருப்பேன், ஒரு வீடியோவில் கூட பேசியிருப்பேன். பத்திரைங்கிறது என்னென்னா கோழிங்கிறது கோழி பயந்த சுவாபியம். அதுக்கு எப்போ வீரம் வரும்? வள்ளூரை பார்த்தா வீரம் வரும். ஏன்னா தன் குஞ்சுகளை காப்பாதுக்காக ரெக்கைக்குள்ளே அத்தனை குஞ்சுகளை அடைச்சிக்கிறோம். அப்போ அந்த பத்திரகரணத்தில் பிறந்தவர்கள் இவங்க கோழி சோம்பேறி. ஆனால் எதாவது களைச்சிக்கிட்டு இருக்கும். கோழி பயந்த சுவாபி. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? வள்ளூர் பார்க்கணும். வள்ளூர் பார்க்கும் பொழுது இவங்க ஆக்டிவ் ஆவாங்க. வள்ளூரை பார்த்தோன்னே கோழி ஆக்டிவ் ஆயிரும். ஆகா, தான் குஞ்சை தூக்கி வருது வள்ளூர்னா பருந்து எடுத்துக்கலாம், இப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ இது வள்ளூர் பார்க்கறதுங்கிறத பரிகாரம். அதுக்காக இங்கேருந்து காசு செலவு பண்ணி நேரம் திருச்செந்தூர் போங்கலாம் சொல்லக்கூடாது. பௌர்ணமிக்கு சொல்லக்கூடாது. ஏமா கந்தபுராணத்தில் சொல்லியிருக்கா? சொல்லலை. அப்படிலாம் இல்லைம்மா. ஏமா எல்லா நாளும் முருகன் தான் அவர். நாளைக்கு அவர் முருகன் இல்லைன்னு சொல்லுங்க. இது கஷ்டப்படுத்துகிற செயல். இது முருகன் எனக்கும் தான் தீவிர பக்தன் உண்டு, புரியுதுங்களா? பாத யாத்திரை நான் பல இடம் போயிருக்கேன் பழனிக்கு. நான் அதுக்கப்புறம் என் ஜாதகத்தை பார்த்துட்டு ஐயோ நம்ம பழனி போகக்கூடாதுன்னு முடிவு. அப்போ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கு நான் வள்ளூர் பார்த்தல்னு சொல்கிறேன். அது உதாரணமாக சொல்கிறதா, சூப்பர் ஸ்டார் வந்து பொல்லாதவன் படத்தில் பாடியிருப்பார். அந்த பாட்டில் வானத்தில் வள்ளூர் வந்தாலே கோழிக்கு வீரமடின்னு பாடியிருப்பார். நான் பொல்லாதவன்கிற பாட்டு பாருங்க. அவர் கோழையாக இருந்து தன்னுடைய மனைவியை வந்து கொண்டுட்டாங்கன்னு அந்த கேரக்டர். அப்போ கையில் மதுபான பாட்டிலோடு அவர் பாடியிருப்பார். ஒரு ஸ்டெப்ஸில் உட்காந்து வானத்தில் வள்ளூர் வந்தாலே கோழிக்கு வீரமேன்னு. அப்போ ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு காரணத்தை நம்ம பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது என்னுடைய சக நண்பர் சொல்லி, அண்ணே இதுதான் இதுக்கு பரிகாரம், இது நான் கண்டுபிடிக்கலை, அதையும் சொல்லிடுறேன். என் நண்பர் சொல்கிறாரு, என்ன கேரக்டர் பாருங்கண்ணே, வள்ளூரை பற்றி பாடுறாரு பாருங்க. அப்போ இதை கோழிக்கு பயன்படுத்தலாமா, பத்திரைக்கு பயன்படுத்தலாமா? அண்ணே பிடிச்சிக்கலாம்டே. அவர் அண்ணேன்வார், நானும் அண்ணேன்வேன், பிடிச்சிக்கலாம்டே. அப்போ எல்லா ஐடியாவும் நம்ம வந்துடாது. 4 பேர் ஒன்று தூண்டுனா தான் வரும். இப்போ சினிமாவே பார்த்தீங்கன்னா கலாய் பூசுதல்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த கதைக்கு வந்து உருவேற்றுதல்னு ஒரு கதை விவாதம்னு இருக்கா இல்லையா? அது மாதிரி தான் ஜோதிடமும். ஒவ்வொருத்தருந்து ஒவ்வொரு விஷயம் கிடைக்கும், எல்லாட்டையும் எல்லாமே கிடச்சிடாது. அப்போ அன்றைக்கி தூண்டும் போது அவர் இயற்கையாக அந்த பாட்டை நானும் அவரும் காரில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம், ட்ரைவ் பண்ணிகிட்டே கேட்டுக்கிட்டு வர்றோம். அண்ணே இது அழகாக இருக்கேனே அப்படிங்கிறாரு. எனக்கு அது பாட்டாக தோணுச்சு, அவருக்கு அது வேறு மாதிரி தோணுச்சா இல்லையா? அப்போ பரிகாரம், அப்போ வித்தியாசம். நம்ம இன்னும் மெருகூட்டணும். இன்னமும் மெருகட்டி கொண்டிருக்கேன். நான் படிச்சுட்டேன்னு சொல்லலை, இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கும் படிப்பேன், நாளானைக்கு படிப்பேன். ஏன்னா ஜோதிடம் என்பது பிரபஞ்சத்தோடு பெருசு, பிரபஞ்சத்தளவு இந்த ஜோசியம். அதுதான் வேதாத்திரி மகரிஷி அவர் சொல்லுவார். அப்போ ஒரு ஜாதகம் பொதுவாக தைரியத்துக்கான பாவகம் 3ஆம் இடம். அவர் பிறந்தது பாலவ கரணம். பாலவனா புலியோட கேரக்டர் அவர்கிட்ட இருக்கணும். பதுங்கி பாய்தல், இந்த கோபம், ஆக்ரோஷம், அடிக்கிறது. புலிக்கும் சிங்கத்துக்கு சண்டை விட்டீங்கன்னா புலி தான் ஜெயிக்கும். புலி சிங்கத்தை அடித்து கெழுதலிடும்.
ஃபோர்ஸ் அதை விட சிங்கத்தை விட புலி தான் ஃபோர்ஸு. ஆனால் அவருக்கு 3ஆம் இடம் கெட்டு கிடக்கு. பிறந்தது பாலவகரணம், 3ஆம் இடங்கிறது தைரியம், 3ஆம் இடம் வீரியம், அவருக்கு 3ஆம் இடமே கெட்டு கிடக்கு. தெனாலி கமல் மாதிரி இருக்க பயம் வாழ பயம்னு சொல்லிகிட்டே இருக்காது. அப்போ அவருக்குள்ளே ஒரு தைரியத்தை உண்டாக்கணும், அவருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு தைரியமான திடாகத்தரமான ஆளை உண்டாக்கணும். ஃபிட்னஸ் போங்க, ஃபிட்னஸ் பண்ணுங்க. இந்த சண்டை படங்களாக பாருங்கள், ப்ரூஸ்லி படம், ஜாக்கி ஜான் படம், ஃபைட் சீன் உள்ளதா, தற்காப்பு கலைகள் சம்மந்தமான படங்களாக பாருங்கள், இதுகளாக பாருங்கள். அதுக்கப்புறம் மலர் மருந்துன்னு ஒன்று இருக்குது, அதில் சில அவருக்கு விஷயத்துக்கு அவருக்கான மருந்துகள்லாம் சொல்லி, அது மருந்து அல்ல, அது வந்து ஒரு மலர் சாறு. அது மெமூலஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது வந்து தைரியத்தை உண்டாக்குறதுக்காக மெமூலஸ் அது சாப்பிடுங்க. டெய்லி 1/2 டம்ளர் தண்ணியில் 3 சொட்டு அது ட்ராப்ஸ், அது சாப்பிடுங்க. சார் இதை விட எனக்கு வேறு ஏதாவது தைரியம் வேணும். சரி, தைரியம் வேணும். சரி, நீங்கள் என்ன கரணம்? நீங்கள் வந்து என்ன கரணம்? பாலவகரணம். பாலவகரணம்னா புலி. அப்போ புலின்னு பேர் கொண்ட ஒரு வீரன் அது சமாதி போக முடியுமா? கொஞ்சம் செலவாகும். அப்படின்னு எங்கே போகணும்? மைசூர் போகணும். மைசூர் புலினா யார்? திப்பு சுல்தான். திப்பு அப்படின்னா புலின்னு அர்த்தம். அவருடைய சமாதியில் ஒரு நாள் இருந்துட்டு வாங்க. அங்கேயே உள்ள ஒரு அங்கேயே ஒரு தர்கா ஒன்று இருக்குது, மசூதி தர்கா இருக்குது, அங்கே போய் கொஞ்ச நாள் ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க. அதை சொல்லி இப்போ தைரியமாக இருக்கார். ரொம்ப தைரியமே இல்லைங்க, அவரே சொல்லுவார். அவரை பார்த்தா எல்லாரும் தைரியம் இல்லாத ஆளாயிருவோம். இப்போ அதுக்கப்புறம் திப்பு சுல்தானுடைய வாழ்க்கை வரலாறு படிங்க. திப்புனா புலின்னு அர்த்தம்மா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் திப்பு சுல்தானுடைய அந்த போர் குணம், போர் தந்திரம். இங்கே மதம் என்ன கடவுள் என்ன எல்லாம் ஒன்று தான், எல்லா கடவுளும் ஒன்று தான். எங்கேயோ பிறந்து எங்கேயோ அரபு நாட்டில் பிறந்து இந்திய நாட்டுக்காக விடுதலைக்காக போராடின ஒரு மகாராசன் அல்லவா, அவருடைய வீரம் பிடிக்கும். ஹைதர் அலி அவருடைய வீரம் பிடிக்கும். சிவாஜியுடைய வீரமும் பிடிக்கும். அவங்களுடைய கேரக்டர், அந்த பர்சனல் கேரக்டர் நான் ரொம்ப, அவருடைய நில சீரமைப்பு சட்டம், அந்த நிலத்தை பகிர்ந்தது, மழை இல்லாத காலத்தில் வரியை குறைத்து வாங்குதல், விவசாயமே பண்ணலைன்னா அந்த இடத்த அரசாங்கமே கையகப்படுத்துதல், அந்த மாதிரி திப்பு சுல்தானுடைய அந்த குணங்கள், அந்த போர் குணம், அந்த போர் வியூகம், அந்த ஸ்ட்ராட்டஜி, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நிறையா அவருடைய வரலாறு நிறைய படிச்சிருக்கேன். இந்திய அரசியல் வரலாறு அப்படி தலைகளை சொல்லுவேன், ரொம்ப பிடிக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டரு, இந்திய அரசியலில் கரைச்சி குடித்தவர் ரைட்டர் ரத்தனகுமார் ஐயாவுடைய வீடியோ ரொம்ப பார்ப்பேன். அவருடைய புக்கு ஆண்டான் அடிமை ரொம்ப தீவிர ரசிகன். அவருடைய எழுத்துக்கு நான் ரொம்ப ரசிகன். அப்போ அந்த திப்பு சுல்தானுடைய அவருடைய வரலாறு, ஏன்னா திப்புனா புலி, திப்பு சுல்தானுடைய புக்கெல்லாம் படிச்சுட்டு ஹார்ஸ் ரைடிங்லாம் போகிற அளவுக்கு வந்தார் அவர். இங்கே சென்னையில் இருக்கார், போயஸ் கார்டனில் இருக்கார். ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தருடைய குடும்பத்தை சேர்ந்தவர். தைரியம் இல்லாமல் இருந்து இப்போ ஹார்ஸ் ரைடிங்கு, அந்த திப்புடைய இதை படித்து அந்த அந்த குதிரையெல்லாம் எப்படி ஏற்கிறது வைக்கிறது அதெல்லாம் படித்து, அதுக்கப்புறம் நெப்போலியனுடைய அந்த அந்த கதைகள்லாம் படிக்க சொல்லி, மேக்சிமம் இந்த புக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த புக்கோடைய வச்சதுக்கப்புறம் இவர் அதை திப்பு சுல்தானா தன்னுடைய எப்படி சொல்கிறது அப்படின்னா ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாருன்னு சொல்ல வரேன். இதெல்லாம் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நான் கரணநாதனை இயக்குவது இப்படித்தான். கோயிலாக சொன்னால் போகலாம், சபரிமலை ஐயப்பனுக்கு போகலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி சொல்கிறேன், சரியா? இதான் நான் சொல்கிற பரிகாரங்கள். வித்தியாசம் ஒரு பரிகாரம் இது வரைக்கும் நான் அதை பற்றி பேசவே இல்லை. பேசவே இல்லை. நான் அடிக்கடி நான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான பரிகாரங்கள் வரும், சரியா? சரிங்கம்மா. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் பல்வேறு முறைகளை வச்சு ஒரு ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா மலர் மருந்து, திப்பு சுல்தான் சமாதி, இதெல்லாம் நான் ரொம்ப புதுசாக கேட்குறேன். நேர்களுக்கும் வந்துட்டு இது ஒரு தெளிவான ஒரு இதை கொடுக்கும்னு நினைக்கிறேன், ஒரு ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி. இதுக்கு ஏன் இடைமறிச்சு இப்போ சொல்கிறேன்னா, எங்கள் ஊர் பக்கம் எங்கள் நெல்லை சீமையில் ஒரு குழந்தை பிறந்தா, இன்னமும் அந்த பழக்கம் இருக்குது, சில சமூக மக்கள்கிட்ட இருக்குது. அந்த பிறந்த குழந்தைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அந்த கோட்டையில் கூடிய மண்ணை எடுத்து சங்கில் தண்ணியில் கரைச்சி சங்கில் அரைச்சி குழந்தைக்கு ஊற்றுறாங்க. அந்த குழந்தைக்கு வீர வரணுங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அந்த மண்ணுக்கான மகிமை அப்படி. நெல்லை சீமையும் தென் மாவட்டமும் போர்க்கலைகளில் ரொம்ப புலித்தேவன், அவருடைய வரலாறு பிடிக்கும். அங்கேயும் போகலாம், ஏன்னா அவர் பேரில் என்ன வருது? புலி. அவர் உண்மையான பேர் புலித்தேவன், ஆனால் சொல்கிறது புலித்தேவன் தான். அங்கேயும் போகலாம். சில பேருக்கெல்லாம் மருதநாயகன் சமாதிலாம் சொல்லியிருக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் மிகப்பெரிய வாரியர் இவங்கெல்லாம்.
அப்போ இவங்களுக்கு அதை பயன்படுத்தி சொல்லியிருக்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் பரிகாரம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். கட்டபொம்மனுக்கான கிரக சேர்க்கைன்னு ஒன்று இருக்குது. அவங்க என்ன கிரகம் சேர்ந்தா கட்டபொம்மன் அப்படின்னு பேர். அவங்க தாத்தா பொல்லா பாண்டியன் வரலாறு வரைக்கும் தெரியும். அவங்க தாத்தா, அவங்க வரலாறு, எட்டயபுரம் ராஜா, இப்படி அந்த வரலாறு இதெல்லாம் சமூகம் சார்ந்து எல்லாம் சார்ந்து படித்தா தான் ஜோதிடம். ஜோடருக்கு வந்து சயின்ஸு மட்டும் ஆகாது. ஹிஸ்ட்ரி வேணும், கால்குலேஷன் வேணும், கட்டுமான துறையை பற்றி தெரிஞ்சுக்கிறணும், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா தான் ஜோதிடம். அப்படி வந்தது தான் இது. எல்லாம் குருமார்கள் கொடுத்த கலை தானே ஒழிய நான் ஒன்றும் இல்லை. சரியா? சரிங்கம்மா, வணக்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.